அதாவது இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங்கில் வந்து இப்போ ஒரு புது நபர் ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு வர்றதுக்கு இப்போ தென்னையில் பண்ணுறதுக்கும் மற்ற பயிரில் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குண்ணா? தென்னையில் பண்ணுறதுக்கு அதிகமாக மெனக்கடல் தேவையில்லை. அதாவது என்ன ரீசன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வட்டைப்பாத்தி எடுத்துகிட்டு முதல்ல குழி தோண்டிட்டு கொஞ்சம் ஆற போட்டுட்டு அதுக்கப்புறம் வேப்ப முன்னாக்கு இந்த மாதிரி இது வேர்ப்புழு வராமல் தடுக்கிறதுக்கு பார்த்துட்டு கண் தேர்வு முறை நல்லா இருக்கணும். எங்கே கண் வாங்குகிறோம், அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் வாங்குகிறோமா இல்லைன்னா வெளியில் வாங்குகிறோமா, என்ன ரகம் வைக்கிறோம் அப்படிங்கிறத ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது நம்ம நட்டுட்டு வட்டைப்பாத்தி எடுத்து ரெகுலராக தண்ணி பாய்க்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உரங்கள், சாம்பல் சத்து அந்த மாதிரி இது கொடுக்கணும். பூச்சிக்கு வந்து தென்னையில் மெயினாக 2 இது பாதிப்பு. ஒன்று சிவப்பு பூன் உண்டு, இன்னொன்று காண்டாமிருகம் உண்டு. அது 2க்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லூர் வச்சு பக்கெட் வச்சு வச்சுருக்கோம். ஸோ அது வந்து என்னென்னா அந்த ஆப்போசிட் இதை வந்து அட்ராக்ட் பண்ணி அது உள்ள பக்கெட்டுக்குள்ளே தண்ணி லூர் இருக்கும். அந்த ஸ்மெல்லுக்கு வந்து அந்த வண்டு உள்ள ஆப்போசிட் இது இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடும். தண்ணி இருக்கிறதுனால உள்ளே வந்து அது இறந்துடும். ஸோ கிட்டத்தட்ட அது 3 months இல்லைன்னா 6 months ஒன்ஸ்க்கு வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுவோம். இப்போ மெயினாக தென்னைக்கு அதுதான். இப்போ நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா குட்டை நெட்டை. அது வந்து 3 வருஷத்தில் காய்ப்புக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. வச்சு 2 வருஷம் ஆகுது. இப்போ இந்த பகுதி வந்து மேடான பகுதி. இது சரல் மண். சரலில் வராது, வைக்க வேண்டாம். நாங்கள் சரி எதுக்கு வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வச்சது. சரலில் வச்சதெல்லாம் நல்லா வந்துடுச்சு. அந்த லாஸ்ட்டில் இருக்க தென்னை வந்து பாலை விட்டுருது. ஸோ மெயினாக இதுதான் தென்னையில் அதிகபட்சமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது, டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது. 3 நாளைக்கு ஒரு தடவை 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பாய்ச்சினா போதும். நம்ம எல்லாம் ட்ரிப்பு போட்டிருக்கோம். மற்ற இது நெல் அந்த மாதிரி இதுனா அது நாங்கள் பண்ணுறதில்ல, பண்ணதும் இல்லை. ஸோ அதை பற்றி அவ்வளோ ஐடியா இல்லை. மற்ற இது பார்த்தோன்னா பழக்கன்று வச்சுருக்கோம். இந்த சீத்தா இப்போ 4 கன்று இங்கே இருக்குது, முள் சீத்தா. ஸோ இது வந்து இந்த ஏரியாவில் அதிகமாக யாரும் வைக்கலை. நான் தான் ஃபஸ்ட்டு வச்சு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். வந்திருக்கு. உள்ளேயும் தனியாக சீத்தாவுக்குன்னே ஒரு இடத்த ஒதுக்கி கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஏக்கருக்கு மேலே சீத்தா இது வச்சிட்ருக்கோம். அது போக கொய்யா வச்சுருக்கோம், மாதுளை வச்சுருக்கோம். வெரைட்டியாக என்னென்ன வைக்க முடியுமோ, நெல்லி, எலுமிச்சை எல்லாம் இப்போ தான் வச்சு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் கொஞ்சம் வந்துட்டுருக்கு. ஸோ அதுலேயுமே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். அதில் மெயினாக என்னென்னா பூச்சி வெரைட்டி. அதுக்கு வந்து நம்ம 5 இலை கஷாயம் அது போட்டு தெளிக்கிறோம். இல்லைன்னா வேப்பெண்ணெயில் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை தெளிக்கிறோம். ஊட்டச்சத்தை கொடுக்கறதுக்கு நம்ம மேக்ஸிமம் மீன் அமிலம், அதுக்கப்புறம் மாடு இங்கே இருக்குது. ஸோ மாட்டிலேருந்து மாட்டுச்சாணம், அந்த ஜீவாமிர்தம் ரெடி பண்ணுவோம். அப்புறம் நம்ம இதில் இது லேட்ரல் ஃபுல்லாகவே லேட்ரல் போட்டுருக்குறோம். அந்த இது இருக்குது. ஸோ அதனால் இண்டிவிஜுவலாக போய் பார்க்கணுங்கிறது இல்லை. அந்த வச்சு விட்டோம் அப்படின்னா ட்ரிப்பில் ஃபுல்லாக. அப்புறம் பண்ணைக்குட்டை தோண்டியிருக்கோம். இந்த வருஷம்னா ஒரு 3 மாதம் ஆச்சு. அது எதுக்குன்னா பர்டிகுலராக எனக்கு ஒரு லொக்கேஷன் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக ஒரு இடத்துல தேங்கி தென்னையில் ஃபுல்லாக இறங்கிடுது. அதனால் அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணி நம்ம ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மானியத்தில் இது பண்ணியிருக்கோம். மாமரம் இருக்குது, டிம்பர்ஸ் இருக்குது, மேஜராக தென்னை தான். காய்கறி இப்போ தான் போட்டிருக்கிறேன். இப்போதான் கொஞ்சம் முளைச்சி ஒரு 15-20 நாள் ஆகுது. நான் வந்து வீட்டு தேவைக்காக. மானியம்னா எவ்வளோண்ணா வரும்? அதாவது அவங்க சொல்கிற அளவு 20 மீட்டர் by 20 மீட்டர் by 3 feet சொன்னாங்க. பட் நமக்கு தண்ணி அளவு அதிகமாக வர்றதுனால நான் அதிகமாக வச்சுருக்கேன். வித்தவுட் ஷீட்டு, அதாவது கீழே வந்து ஷீட்டு விரிக்காமல் 52,500, ஷீட்டு விரித்தா ப்ளஸ் ஒரு 25,500, டோட்டலாக 75,000. இப்போ நான் ஷீட்டு விரிக்கலை, எனக்கு 52,500 மாறி. டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டேன், வந்து வெரிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ ப்ராசஸ். இப்போ இந்த லியூர் வைக்கிறேன்னு சொன்னீங்களாண்ணா? ஆமாம். அது வந்துட்டு எவ்வளோ கேப்புக்கு வைக்கிறீங்க? அது என்னன்னா 10 தென்னைக்கு 1 அப்படிங்கிற இதில். ஸோ 3 இது பார்த்தீங்கன்னா இங்கே 1 தான் இருக்குது. ஸோ இந்த இது ஃபுல்லாக கவர் பண்ணுறது ஒரு 10 தென்னை சரௌண்டிங்கில் இந்த மிடில் லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த லொக்கேஷனில் பார்த்தா 2 வச்சுருக்கோம்.
இப்போ இல்லை, இப்போ எடுத்துட்டா மழை வரும். அதே மாதிரி அங்கேயும் அந்த 5 லீஃப் கஷாயம் 5 கஷாயம் அது என்னென்ன லீஃப் போட்டு அதை பண்ணுறீங்க? என்னென்ன அது நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாதிரி பண்ணுறான்னாங்க. ஏன்னா அந்த அந்தந்த இடத்துல என்னென்ன கிடைக்குமோ அதுதான் அந்த 5 இலைக்கு யூஸ் பண்ணுவாங்க. இல்லை இப்போ நீங்கள் இந்த இடத்துல என்னென்ன நமக்கு மேஜராக வேப்பலை இருக்குது. ஸோ அது வேப்பமரம் ஃபுல்லாக வேப்பலை. அடுத்து நொச்சி இருந்தால் அது போடுவோம். அது எருக்கலை. ஆடாதொடையை நம்ம வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொன்று எது கிடைக்குதோ அந்த இது போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு 20 days அந்த மாதிரி அதுக்கப்புறம் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அது கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். ஸோ தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தென்னைக்கான சத்து இருக்குல்ல, NPK, அதுக்கு வந்து என்ன மாதிரி இது இந்த மீன் அமிலத்து மூலியமாகவே அதை இது பண்ணுறீங்களா? அது எல்லாமே வந்துடும். மீன் அமிலத்துக்கு மட்டுமா இல்லை வேறு ஏதாச்சும் கொட்டானிக் அந்த மாதிரி ஏதாச்சும் போடுறீங்களா? இப்போ அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா அதெல்லாமே நம்ம அக்ரிலேயே மானியத்தில் கொடுக்குறாங்க. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஹார்டிகல்ச்சர்லேயும் கொடுக்குறாங்க. ஸோ அது கிடைக்கிறப்போ அது வாங்கி இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் மாட்டு சாணம் டைரெக்டாக போட மாட்டோம். அது போட்டு மக்கினதுக்கப்புறம் அது ஒரு சட்டி போடுவோம். அப்புறம் சாம்பல் கிடச்சதுன்னா சாம்பல். அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா வேறு இந்த இது ஃபார்மியர் பண்ணி இது மட்டும் தான் 3 தான் போடுவீங்க. ஆமாம். அப்புறம் எருக்கலை அவங்கவுங்க முளைச்சிருக்கும். முளைச்சிருக்கு இல்லையா, மரம் பக்கத்துலேயே இருக்கும். அதே வெட்டி போட்டுருக்கு. ஸோ அதில் போரான் இப்போ அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா எப்படி இந்த ட்ரிப்பில் போட்டு கொடுக்கீங்களா இல்லைன்னா எப்படி அதை வந்து கொடுக்கீங்க? சாயில் அப்ளை பண்ணுறீங்களா? எப்படி என்ன மாதிரி இல்லை, வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தனித்தனியாக தெளிச்சிருவோம். ஏன்னா அது வர்றது 1 கிலோ பாக்கெட் 2 கிலோ பாக்கெட்டில் வரும். ஆமாம். நம்ம ட்ரிப்புனா ட்ரம்மில் வச்சு 100 லிட்டரு 200 லிட்டரு ட்ரம் இருக்கும். ஸோ அது வந்து அவ்வளோ இது போட்டு நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் அது மட்டும் இண்டிவிஜுவலாக போய் இது பண்ணுறீங்க. எவ்வளோண்ணா நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறீங்க? எது அசோஸ்பைரிலம் எவ்வளோ கொடுக்குறீங்க? நீங்கள் எவ்வளோ கொடுக்கீங்க இதுக்கு? இப்போது 20 லிட்டர் பக்கெட்டில் 1 கிலோ போட்டு ஃபுல்லாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிடுவேன். இல்லை அது போட்டு ஒவ்வொரு கப்பு ஊற்றுவேன். ஒரு 1 லிட்டர் கப்பில் ஒவ்வொரு கப்பு ஊற்றுவேன். இல்லை 2 கப்பு ஊற்றுவேன். ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் எதாவது பண்ணி? ஆமாம், அது ஃபஸ்ட் இயர் முடிஞ்சிருச்சு. அது அந்த க்ரீன் சர்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் இயர் ப்ராசஸ் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆர்கானிக். ஸோ உங்களுக்கு சிகப்பு கூன் வண்டு, காண்டாமிருகம் வண்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. அது மாதிரி வேறு என்ன பிரச்சனை ஏதாவது இருக்காங்க? வேறு அந்த இலைக்கு பின்னாடி பார்த்தா மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்கும். ஸோ அதுக்கு வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுவோம். ஸ்ப்ரேயர் இருக்குது. ஸோ அதை வச்சு வெறும் வாட்டர் மட்டும் 3 நாள் ட்ரை பண்ணுவோம். அப்படியும் போகல அப்படின்னா அப்புறம் வேப்பெண்ணெய் 1 லிட்டர் மிக்ஸ் பண்ணி 20 லிட்டரில் இல்லை 10 லிட்டரில் போட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா ஓரளவு கண்ட்ரோல் ஆகும். மற்ற நோய் தாக்கத்துக்குலாம் என்ன மாதிரி வரும்? என்ன நோய்? இப்போ இந்த இலக்கருகள் அந்த மாதிரி கருதுகள் நமக்கு இது வரைக்கும் வரல. ஏன்னா நம்ம மேஜராக எல்லாமே கொடுக்கறதுனால வேர்ல இருந்து அந்த சத்துக்கள் எடுத்துக்கும். கண் கூட பார்க்குறது வந்து அந்த பூச்சி தாக்குதல் ஒன்று. நோய்னா மேக்ஸிமம் அந்த பின்னாடி இருக்கிற அந்த மாவு பூச்சி. ஸோ அதுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுரும். அப்படி தான் கண்ட்ரோல் பண்ணி விட்டுரும். வேறு ஏதாவது சத்து குறைபாடு அந்த மாதிரி ஏதாவது வந்துருக்குங்களா? குறைபாடு இருக்குது. சத்து ஆமாம். ஏன்னா கொஞ்சம் எல்லோ இஷ்யூ இருக்கும். அது மெயினாக என்னென்னா இது சரல்ங்கிறதுனால தண்ணி தேங்கி நிற்காது. எவ்வளோதான் மழையே நல்லா பெஞ்சாலும் மறுநாள் வந்து பார்த்தா தரை வந்து வறண்டு தான் இருக்கும். மேக்ஸிமம் நம்ம ரெகுலர் தென்னையும் செவ்வெளனியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் செவ்வெளனி கொஞ்சம் எல்லோ விஷயம் ஃபுல் க்ரீன் வந்து இருக்காது. நீங்கள் இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறீங்களா? அது முதல்ல இதுக்கு வந்ததுக்கான நோக்கம் என்னண்ணா உங்களுக்கு? ஃபஸ்ட்டுன்னு ஒய்ஃபுக்கு இன்ட்ரெஸ்ட்டு ஃபார்மிங்கில். கிட்டத்தட்ட அந்த தோட்டம் வந்து ஒரு 25 வருஷமாக இருக்குது. ஸோ அப்போ சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர எக்ஸ்போஷர் கிடச்சிது. கெமிக்கல் ஃபார்மிங்கில் நம்ம சாப்பிட்றதுல என்னென்ன இது இருக்குது, என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க,
அப்படின்னு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராடக்ட் வாங்கும்போதும் பின்னாடி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறாங்கங்கிறத பார்க்குறது வரைக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சுது. சரி அதுக்கப்புறம் ஆர்கானிக்காக பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அதான் நீ போல பண்ண இதெல்லாம் யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க இந்த மீன் அமிலம்? யார்கிட்டையும் கற்றுக்கலாமா, மேக்ஸிமம் யூடியூப் தான். ஏன்னா முடிச்சுட்டு ஆக்சுவலாக நான் யூஎஸில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அப்பா தவறினதுக்கப்புறம் தான் அங்கே வந்தேன். ஸோ அப்போ இருந்தே ஏன்னா அங்கே ஒர்க்கெல்லாம் முடிச்சு ஃப்ரீ டைம் இருக்கும்போது நிறைய வீடியோஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுறாங்க, மேஜராக வந்து நம்மாழ்வார் அவங்களோடது தான் ரொம்ப ஈடுபாடு உண்டானது. காரணமே கரூர் சைடு வந்து அவங்க ஒரு ஏரியாவை ஃபுல்லாக டெவலப் பண்ணோம், தரிசு நிலத்தை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க, வானகம். ஸோ அது பார்த்ததுலேருந்து சரி நம்மளும் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்தது. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இவங்களும் காலி பண்ணாங்க. சரி ஓகே எடுத்து பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் அப்படி யூடியூப்லேயும் உங்களை பார்க்க முடியாது சந்தேகம்னா யார்கிட்ட நீங்கள் கேட்குறதுக்கு ஆள் இருக்கும்? அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆர்கானிக் ப்ரூஃப் இருக்குது, ஒய்ஃபும் அதில் இருக்காங்க. அதில் ப்ரொஃபஸர் அவர் பேர் மறந்துட்டேன், அவரும் இருக்கார். சரி. எதுனாலும் கேட்டாலும் உடனே சொல்லிடுவாங்க. மேக்ஸிமம் நம்ம குரூப்லேயே எல்லா ஆன்சரும் கிடச்சிரும். இல்லைன்னா இவங்ககிட்ட கேட்போம் என்ன பண்ணலான்ட்டு. இன்னும் லாஸ்ட் இயர் உங்கள் சீனியர்ஸ் வந்தாங்க, எனக்கு ஒரு மரத்தில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு சொன்னேன், கேட்டு சொல்கிறேன்னாங்க. இன்னைய வரைக்கும் சொல்லுவேன். 1 year என்ன பிரச்சனை? அவங்க போகும்போது காமிக்கிறேன். அது இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் கட்டாயிருக்கு. எந்த ஸ்டெம்? அத்திலையா இல்லை? அத்தியில். ஸோ அந்த இது என்னன்னு கேட்டேன். அதுக்கு சொல்லிட்டு ஆனால் உங்களோட ஃபீல்டில் இந்த இது வந்து கிரே பிளேட்டும்பாங்க இந்த நோயை. இது நிறைய இருக்குது. இது வந்து கேட்டிங்களா அவங்கள்ட்ட? இப்போ இந்த மழை டைமில்